நம்ம ஃப்ராங்காகவே பேசிடுமே. எனக்கு தெரியும் உங்களில் நிறைய பேர், என் கூட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்டிகேக்கு வந்து ஆதரவு பண்ணுறவங்க இருக்கீங்க. நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஆதரவு பண்ணுறீங்க. இன்றைக்கி டிவிகே ஜெயிச்சதுக்கு காரணம், என்டிகே தோத்ததுக்கு காரணம் இந்த யங்ஸ்டர் தான். யங்ஸ்டருக்கு வந்து தமிழ் பற்று இல்லை, தமிழ் தேசியம், தமிழ் விடுதலை பற்றி எந்த ஒரு இதுவும் இல்லை. அவங்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேம், சோஷியல் மீடியா, பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்றத வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்க. இந்த டோன்ட் எவர் லேபிள் என்டிகே தோத்ததுக்கு காரணம் வந்து என்னோட தலைவர் பிரபாகரனோட கொள்கை வந்து தோத்துருச்சு, என்னோட தலைவன் பிரபாகரனோட தமிழ் ஈன விடுதலை கொள்கை தோத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில்லியாக கொண்டு போய் அங்கே வைக்காதீங்க. தமிழ் எந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு எங்களுக்கும் முக்கியம். தமிழ் தோத்தா வருத்தப்படுவோம். ஆனால் என்டிகே தோத்ததுக்கும் தமிழ் தோத்துருச்சு, தமிழ் கொள்கை தோத்துருச்சு. டோன்ட் எவர் லேபிளா இது ஒரு கட்சியோட தோல்வி, தமிழ் தேசியம், தமிழ் ஈன விடுதலையோட தோல்வி கிடையாது. கேப்டன் பிரபாகரனோட அந்த ஆளுமை, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டோட இராணுவ படையை எதிர்த்து சொந்தமாக ஒரு 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 அமைப்பை உருவாக்கி ஒரு 3-4 நாடுக்கு வந்து தண்ணி காட்டினார். அதுதான் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். அவர் ஐடியாலஜி மட்டும் வச்சு ஃபைட் பண்ணல. அந்த ஐடியாலஜி, அந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் இவர்கிட்ட மிஸ் ஆகுது, தவறுதலாக போகுது, மாறி போகுது. இதனால வந்து பார்த்திங்கன்னா அவர் இப்போ மட்டும் இல்லை, இன்னும் 20-30 வருஷம் இருந்தாலும் அவருக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜிக் இல்லைன்னா அவர் எந்த கட்சியில் போனாலும் தோத்துருவார். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன தேர்தலில் அவர் வேற இடத்துல நின்னாரு, இந்த தேர்தலில் அவர் வேற இடத்துல நிற்கிறாரு, அடுத்த தேர்தலில் அவர் வேற இடத்துல நிற்கிறாரு. இதே மாதிரி தான் 237 தொகுதியில வந்து அவர் மாற்றி நிற்கிறாரு. நேற்று வந்து டிவிகேவா இருக்கட்டுமே, அவங்க எடுத்த அந்த அந்த டிவிகேல இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க தெரியுமா, விஜய் மோகன் சொல்றாங்களே, அதை தாண்டி ஏன் ஜெயிச்சாங்க தெரியுமா? ஒவ்வொருத்தர்ல மெஜாரிட்டி ஆஃப் தேம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் ஃபெமிலியரான பர்சன், அந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளராக இருந்தாங்க. அந்த தொகுதியில் கடந்த 25 வருஷமா விஎம்ஐ, விஜய் மக்கள் இயக்கம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சு மக்களுக்கு நிறைய அந்த விளையிறதா விருந்தகம், உணவகம், அந்த மாதிரிலாம் அவங்க போய் செய்யும்போது மக்களிடையே அவங்க முகம் பரிச்சயம் ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு டாக்டர் டிகே பிரபு அவர் இருக்கார்ல, காரைக்குடியில் சீமான் போட்டிட்டு தோத்தார, அவரு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் லீடர் சீமான் அங்கே நிற்கிறாரு. அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளம் வயது டாக்டர் பிரபுன்னு ஒருத்தர் நிற்கும் போது ஒரு எவ்வளோ கேப்பில் அவர் ஜெயிக்கிறாருன்னா, இதுக்கு காரணம் சீமானோட தோல்வியா இல்லை டாக்டர் டிகே பிரபுவோட முயற்சியா? ஏன் இப்போ நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, சீமான் அவருக்கு வந்து ஒரு தமிழ் பற்று இருக்குது. இப்போ நான் வீடியோ பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு தமிழ் பற்று இருக்குது, உங்களுக்கு ஒரு தமிழ் பற்று இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செய்வீங்க, இல்லை எந்த கேரியரில் வேணாலும் இருங்க, உங்களுக்கு ஒரு தமிழ் பற்று இருக்குது, தமிழாளுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. இதே எண்ணம் ஏன் விஜய்க்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அவர் அதே மண்ணில் பிறந்து ஒரு தமிழனாக இருந்து அங்கே தான் இருந்தார். அந்த பற்று அவருக்கு வரக்கூடாதுன்றது நினைக்கிற நோக்கம் என்ன? என்டிகே தோத்ததுக்கும் தமிழ் தோத்துருச்சு, தமிழ் கொள்கை தோத்துருச்சு. டோன்ட் எவர் லேபிளா. நன்றி, வணக்கம்.